ஹலோ மக்களே, நண்பா வைஸ் எப்படி இருக்கீங்க? நம்ம சினிமாவில் பெரும்பாலும் பல நடிகர்களை பார்க்குறோம். அதில் வந்து ஒரு சில நடிகர்கள் மேலே நமக்கு ஒரு நிறையா மதிப்பு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்ல சமூக கருத்துள்ள படத்தை எடுப்பாங்க. மக்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றி படத்தில் பேசுவாங்க. அவங்க ஒரு சொந்த படம் எடுத்தாவோ, படத்தில் நடித்தாவோ, அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு சமூக கருத்தை மக்களுக்கு சொல்கிற மாதிரி நடிப்பாங்க. அப்படி நல்ல மதிப்பெல்லாம் வாங்கிட்டு மக்கள் முன்னாடி ஒரு நல்ல பேரை வாங்கின ஒரு ஆள், திடீர்னு அந்த ஆளோட ரியல் ஃபேஸை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எதை கொண்டு அடிக்கலாமான்னு ஒரு கோவம் வரும்ல, அப்படி ஒரு கோவம் தாங்க வருது எனக்கு. இந்த ஆளெல்லாம் நான் எவ்வளோ நம்பினேன். என்னடா இவ்வளோ சீப்பாக இருக்கீங்க? யார்டா நீங்களாம்? என்னடா எதுக்காகடா இவ்வளோ கேவலங்கட்ட, அதாவது கேவலமான ஜென்மமாக இருக்கீங்களேடா அப்படின்னு எனக்கு இந்த ஆளோட ரீசெண்ட் நடவடிக்கைலாம் பார்க்கும்போது செம்ம கோவம் அது. அதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. என்னுடைய சேனலுக்கு வந்து யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுறேன். காலையில் ஒரு வீடியோ வரும், ஒன்று 7 மணிக்கு இல்லைனா 8 மணிக்கு. இந்த 2 டயத்தில் ஏதாவது ஒரு டயத்தில் வந்துடும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஈவினிங் போடுறேன். ஸோ ஈவினிங்கில் வந்து நிறைய பேர் ஆக்டிவாக என்னை ஃபாலோ பண்ணிருந்துருப்பீங்க. ஸோ காலையில் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருமா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. காலையிலையும் ஒரு வீடியோ வருது, ஈவினிங் ஒரு வீடியோ வருது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய லைக்ஸு, கமெண்ட்ஸு, ஷேரெல்லாம் போட்டு போங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அண்ட் கியூஆர் கோடு ஒன்று ஒரு அங்கே சைடில் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு. அது எதுக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதையும் முடிஞ்சுன்னா என்னை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டு மழைகளை அதில் மூலமாக எனக்கு செலுத்துங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு வீடியோக்களை போகலாம் வாங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ இந்த ஆளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனால் அந்த வீடியோக்கு நான் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் ஒன்றும் காட்டலை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் அண்ட் த்ரிஷா அவர்களுடைய அந்த ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திபன் வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருப்பாப்புல, சமுத்திரகனி கூட விஜய் அவர்கள் மேலே ஆதங்கமாக தான் வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நண்பர் சமுத்திரகனி கூட அவர் பேசும்போது, நீ வந்து யார்கிட்ட உன்னோட ஈகோவை காட்டுற, எதுக்காக இவ்வளோ பெரிய ஈகோ, யாரை மிரட்ட பார்க்குற நீ, எதுக்காக அப்படின்னு அவர் பேசுனது வந்து அவரும் காசு வாங்கிட்டு பேசலை. அவரும் ஒரு ஆதங்கத்தில், ஒரு அன்பின் மிகுதியில் தான் அவரை அறியாமல் பேசுகிற ஒரு விஷயமும். ஆனால் நேற்றே நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது வந்து பார்த்திபன் பேசின விஷயம் வந்து எதேச்சியாக பேசுனது மாதிரி தெரியல பார்த்திபன் சார் அவர்களே. நீங்கள் ஏதோ அழுத்தத்தின் காரணமாக திட்டமிட்டுப்படி தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நானே புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத வந்து இந்த நேற்று வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன். அது இன்றைக்கி உண்மையாகிற மாதிரி இந்த சமுத்திரகனி எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்திபன் சொன்னதுக்கும் இந்த சமுத்திரகனி சில விஷயங்கள் பேசுனதுக்கும் ஒரு கனெக்ஷன் உங்களால் ஏற்படுத்திக்க முடியும். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து டைரக்டர் பாலா இருக்கிறாரு, அப்புறம் ஆர்வி உதயகுமார் நினைக்கிறேன் அவர் இருக்கிறாரு, இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாரு. அப்படி என்ன யூகா வீண்டா இருக்குது, உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானியா அப்படின்னு இவர் பேசும்போது, இந்த வீடியோ நான் முத பார்க்கும்போது எனக்கு கூட சமுத்திரகனி ஆமாம் ஆதங்கத்தில் தான் பேசுகிறாப்புல. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து தளபதி அவர்கள் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு முதல்ல பார்க்கணும்ல. போகிறதில்ல, இது பண்ண என்னென்ன இருக்கேன், இது என்ன வேணாலும் பேசட்டும், யார் வேணால் என்ன வேணாலும் பேசட்டும், அந்த தைரியத்துக்கு முதல் சொல்லிவிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இப்போ திருட போகிறதில்ல, இது பண்ண என்னென்ன இருக்கேன், ஏதாவது நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு, ஏதோ ஒன்று செய்வோம் தானே வராது. நான் தான் சொன்னேன், வெளியிலேருந்து தூரமாக வந்து பார்க்கும் ஒரே ஒரு முறை தான் சந்திச்சிருக்கேன். ஒரு முறை சந்திச்சு ஒரு கதை சொல்லியிருக்கேன். இப்போ வெளியில் தூரமாக நின்று பார்க்கும்போது என்ன தோணுது, ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக என்ன தோணுது அப்படின்னா, தைரியமாக ஒரு மனுஷன் எனக்கு இது எதுவுமே வேணாம்பா, நான் 100% மக்கள் பணி செய்கிறதுக்காக வரேன், எல்லாத்தையும் நான் தூக்கி வச்சுருவேன். ஏன்னா தோற்று போய் வரல, படம் இல்லாமல் வரல, எப்போ இன்னும் நீங்கள் வந்து இன்னும் 10 தயாரிப்பாளர் 100 தயாரிப்பாளர் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே ஏதாவது சொல்லிட மாட்டாரான்னு. அந்த ஒரு சூழலாம் இல்லைங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும், அது ரொம்ப தைரியம் வேணும். அதுக்கு தான் நான் இறங்கி இப்போவும் சொல்கிறேன், அந்த தைரியத்துக்கு சல்யூட். அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் நல்ல விஷயமா அமையணும், அதுக்கு இந்த பிரபஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், எல்லாம் கூடி வந்து அவர் நினைக்கிறது இந்த மக்களுக்கு போய் சேரணும். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டை ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக வரட்டுமேங்க, நல்லது செய்ய 4 பேர் வரட்டுமேங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து வாழ்த்தி, எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார், அவர் இதை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே போகிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அவரை பற்றி அவர் மாதிரி ஆட்கள் வராமல் என்ன, அவர் கூட சேர்ந்து நான்லாம் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்லாம் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்காரு. அது மாதிரி விஜயை வந்து பயங்கரமாக பாராட்டி பேசின ஒருத்தர்.
அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மனுஷன் வந்து இப்படித்தானப்பா பேசியிருக்காரு அன்னைக்கு. அப்போ இன்னைக்கு வந்து தளபதி நடந்துக்கிட்டதில ஒரு கோவத்தில, ஒரு ஆதங்கத்தில பேசியிருப்பாரு. அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு அந்த டயத்தில வந்துச்சு. பட் அது வந்து உண்மையாலுமே அவர் வந்து ஆதங்கத்தில பேசினாரா? இல்ல அது வந்து ப்ரீ பிளான்டா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தாலும், சரி இந்த ஆள் மேல இருந்த நம்பிக்கையில, இந்த ஆள் நான் சொன்ன மாரி ஆரம்பத்தில சொன்னேன்ல, நல்ல நல்ல படங்களை, நல்ல நல்ல கருத்துக்களை, சமூக கருத்துக்களை மக்களுக்கு வந்து புகுத்தக்கூடிய அந்த மாரி படங்கள்லாம் எடுத்து நடிச்சனால, இந்த ஆள் மேல இருந்த அந்த கொஞ்சம் நஞ்ச சந்தேகம் பெருசா வரல. சரி ஒருவேளை ஆதங்கத்தில தான் பேசியிருப்பாரு, அப்படின்னு நெனச்சு நான் விட்டுட்டேன். ஆனா, இப்ப தான் புரியுது, அந்த இடத்துல அவர் பேசும்போது கூட, அது வந்து ஆதங்கத்தில பேசல, ஏதோ ப்ரீ பிளான் பண்ணி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளுடைய ஒரு ரீசென்ட் செய்கைய பார்த்தேன். அந்த செய்கைய பார்க்கும்போது, இத இங்க கம்பேர் பண்ணி பார்த்தா, கரெக்ட்டா தானே இருக்குது. பட நடிகரும் இயக்குநருமான சமுத்திரகனி பரப்புரை மேற்கொண்டார். மதுரை செல்லூர் பகுதியில் திறந்த வாகனத்தில் வெங்கடேசனுடன் சென்ற சமுத்திரகனி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், கவனமா ஓட்டு போடுங்க. சூவை மாதிரி ஆட்களை தேடி 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 பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி மனிதர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் இந்த ஒரு பெரிய தலைமுறை மாற்றமே வரும். பார்த்தீங்களா? கருப்பாடு எங்க இருந்திருக்குன்னு, யாருக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா இல்லையா? திமுகவோட கொத்தடிமை, திமுகவின் கொத்தடிமையா இந்த ஆள் இப்ப இருக்கிறாப்புல. இப்பதான் இருக்கிறாப்புலையா? இல்ல அப்பத்துலேருந்தே இருக்கிறாப்புலையா? அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா ஃப்ராடு தனன்றது வெளியில் வந்துருச்சு. அப்போ இங்கே நீ திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன்னா, என்னால் இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நீ அந்த லீலா பேலஸ் ஹோட்டலில் யார் பாலா, இவர், அப்புறம் அந்த உதயகுமார்லாம் பேசுனது வந்து வேணுக்குன்னே இந்த ஆள் பேசியிருக்கேன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னு இப்போ யோசிக்கிறேன். எப்படின்னா, நீ ஒரு இடத்துல பொதுவாக நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, உன்னை ஒரு கேமரா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்து அவனுக்கு மைக் வந்து இருக்குது அப்படின்னா, பெருசாக இவங்க பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் 2 அடி ஒரு 3 அடி இந்த டிஸ்டன்ஸில் இருந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் இவன் பேசுகிறது வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அப்போ எனக்கு இப்போ கரெக்டாக என்ன தோணுதுன்னா, இது ஒரு பிளானாக நாங்கள் கேஷுவலாக நின்று பேசுகிற மாதிரி பேசுவோம், நீ என்ன பண்ண அங்கேருந்து எடுக்கிற மாதிரி எடு, அது வந்து பயங்கர வைரல் ஆட்டம் அப்படின்ற மாதிரி ஏதோ திட்டமிட்டு தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்றது இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ நேற்று பார்த்திபன் சொன்ன அந்த விஷயத்தையும், பார்த்திபன் நேற்று ஸ்டேஜில் த்ரிஷா வச்சு பேசின அந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே திட்டமிட்டு தான் நடக்குது. இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே திமுகவின் சொல்படி இவங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள்லாம் நல்ல நடிகர்கள், நல்ல இயக்குனர்கள், மக்களுக்கு நிறைய கருத்துக்களை வந்து சொன்ன ஒரு இயக்குனர்கள் பட்டியலில் நீங்கள்லாம் வருவீங்க. நான் நாட்டு நடப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பாமர மக்களுக்கு ஒரு பட்ஜெட்னா என்னன்னு தெரியாது. ஒரு பாமர மக்களுக்கு எத்தனை கோடியில் கடன் வாங்கியிருக்கு நாடு, எத்தனை அரசாங்கம், எத்தனை கோடி பிரச்சனையில் இருக்குது, என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்குன்னு ஒரு பாமர மக்களுக்கு தெரியாது. அவனுக்கு ஏன் விலைவாசி ஏறுதுன்னு கூட சரியாக தெரியாது. ஏன் பெட்ரோல் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுனா விலைவாசி ஏறுன்னு தெரியாது. ஏன் கடன் வாங்குது அரசாங்கன்றது தெரியாது. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏது நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் இருந்தும் இந்த திராவிட கட்சிகள், அதுலேயும் முக்கியமாக இந்த திமுகவை எதிர்த்து, அதுக்கப்புறம் இங்கே கொள்கை கட்சியான பிஜேபி அதிமுகவை எதிர்த்து ஒரு மாபெரும் ஒரு மக்கள் படையோடு இன்றைக்கி வந்து தளபதி களத்தில் இறங்கி நிற்கும்போது, அவரை அசிங்கப்படுத்த தான் திமுக இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்குன்றது ஒரு சாதாரண பாமரனுக்கும் புரியும் போது உங்களுக்கு புரியாதாடா? ஏன் எல்லாம் திரைக்கு பின்னாடி நின்று மட்டும்தான் நல்லதை சொல்லுவீங்களா மக்களுக்கு? திரைக்கு பின்னாடி நின்று மட்டும்தான் வந்து மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அரசாங்கம் இதை செய்யலை, அரசாங்கம் அதை செய்யலைன்னு சொல்லுவீங்களா? நிஜத்தில் ஒருத்தர் வந்து அந்த பிரச்சனையை பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகும்போது அந்த ஆளை அசிங்கப்படுத்துகிற விதமாக இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கவனும் சரி, ஆண்டவனும் சரி, ஒட்டுமொத்த ஈனப்பயல்களும் சேர்ந்து அந்த ஆளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த இவங்களுக்கு போய் கூஜா அடிக்கிறீங்களா? நீங்களாம் எவ்வளோ பேர் அயோக்கிய பயில இருப்பீங்க. உங்களுக்கு எதிரடா பஞ்சம்? உங்களுக்கு காசில் பஞ்சமா, ஃபேமில் பஞ்சமா, நேமில் பஞ்சமா, எதில் பஞ்சம்? எல்லாம் நல்லா தானே இருக்குது. அப்போ ஏன்னா நாய் வந்து ஏதோ போய் நக்கிற மாதிரி எல்லாம் போய் நக்கிறீங்க? என்ன ஜென்மண்ணா நீங்களாம்? இதெல்லாம் தெரிஞ்சுதாண்டா உங்களை மாதிரி யார் வந்து விஜய் அவர்கள்ட்ட போனாலும் இது வரைக்கும் எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணாமல் எந்த ஒரு நடிகரையும் கூட சேர்க்காம வச்சுருக்காப்புல. ஒருத்தன் வந்தான், பாலாஜின்னு ஒருத்தன் வந்தான், நெஞ்சில் பச்சைலாம் குத்திட்டு வந்தான், எங்கள் அப்பாவுக்கு அதை செஞ்சார் இதை செஞ்சார். ஏன் கட்சியில் சேர்க்கலை? எல்லாம் தெரியும். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, யார் விட்ட நாய்ங்க, ஏவல் டாக்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான்
எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்காரு. நல்லா தாண்டா உங்கள் மேலாம் மதிப்பு மரியாதை வச்சுருக்கோம், அப்புறம் ஏன்டா இவ்வளோ அசிங்கமாக கேவலமாக நடந்துக்கிறீங்க? சரி, நம்ம ரொம்ப மரியாதையாக சில நடிகர்கள்லாம் பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க மேலே வச்சுருக்க மரியாதையே சுத்தமாக போயிடுது. மரியாதை கொடுக்கறதுக்கான எண்ணமே வர மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு வந்து திடீர்னு எனக்கு கோவத்தில் வந்து வாடா போடா ஏடான்னு நான் வந்து பேசிடுறேன். ஏன்னா நம்ம வந்து நம்புகிறோம், அவங்க பரவாயில்லப்பா ஒரு நல்ல சமூக கருத்தை சொல்கிறாங்க, மக்களுக்கு தேவையான கருத்து படத்தில் சொல்கிறாங்க. அது அவங்க வந்து சொந்தமாக படம் எடுத்தாலும் சில கருத்தை சொல்கிறது இருக்கட்டும். அதே மாதிரி படங்கள் நடிக்கும்போது உதாரணத்துக்கு இந்த ஆள்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டை மாதிரி ஒரு படங்கள் நடிச்சிருக்காப்புல, அப்பான்ற மாதிரி படங்கள் எடுத்திருக்காப்புல, நாடோடிகள் மாதிரி படத்தை எடுத்திருக்காப்புல, ஈசன் மாதிரி படங்களில் வந்து நடிச்சிருக்காப்புல. இதெல்லாம் வந்து இந்த ஆளுடைய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல கேரக்டரை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அப்போ நம்ம இவருக்கு மேலே ஒரு மதிப்பு இருக்குது, இவர் மேலே பார்க்கும்போது பரவாயில்லப்பா நல்ல மனுஷன் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும்போது அதை அப்படியே சுக்கு நூறாக போட்டு உடச்சிட்டாங்கன்னா அதில் எப்படி நமக்கு மதிப்பு கொடுக்க தோணும்? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு கேவலமான விஷயத்தை வந்து இந்த ஆள் பண்ணியிருக்காப்புல. எனக்கு அதை நினைக்கும் போது எனக்கு மனசு காண்டாகுது. ஏன்னா இந்த ஆள் ஃபஸ்ட்டு பேசும்போது தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போதெல்லாம் பரவாயில்லப்பா சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுறாப்புல, பெரிய பெரிய நடிகர்லாம் வாய மூடிட்டு இருக்கும்போது பரவாயில்ல சமுத்திரக்கனி வந்து பேசுகிறாரே அப்படின்னு உள்ளுக்குள்ளே உண்மையாலுமே சந்தோஷப்பட்டேன். 3 பேர் நின்று பேசுகிறாங்கல்ல, அது வந்து அந்த ஹோட்டலில் தளபதியோட இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறமா ஃபேமிலி இஷ்யூஸ்க்கு அப்புறமா அப்போ கூட வந்து பரவாயில்ல மனுஷன் ஆதங்கத்தில் தான் பேசுகிறாருன்னு அப்பையும் நம்பினேன். ஆனால் நீ வண்டியில் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிற பற்றியா இந்த திமுக பன்னாட புயலுக்கு அன்னைக்கு தான் எனக்கு செம்ம காண்டாகுது. அதை பார்த்தோன்னே தானே எனக்கு செம்ம காண்டாகுது. இவங்கள சொல்லி குத்தல மக்களை, இவங்கள சொல்லி குத்தமே கிடையாது. நம்மளை செருப்பு கொண்டு அடிச்சுக்கணும். நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, அவங்க வந்து டைரக்டர் பாலா இருக்கிறாரு, அப்புறம் ஆர்வி உதயகுமார் நினைக்கிறேன் நல்லதுதான் செய்வாங்க, மக்களுக்கு நல்லதான் சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுறாரு, அது நம்ம யூக வீண்டா இருக்கு, அது வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மாத்தி இவர் பேசும்போது இதை சொன்ன வீடியோ நம்ம முதல்ல கேள்வி கேட்பேன். எனக்கு கூட படத்துல ஆதங்கத்துல தான் பேசுறாப்புல வந்தாரு. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி அங்கதாண்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, தளபதிகளா இவங்க திரையில வந்து திருப்பி அதே கூடாரத்துக்கு தாண்டா போறாங்க. அந்த திரைத்துறையே இன்றைக்கி அந்த திமுகவோட கண்ட்ரோலில் தாண்டா இருக்குது. அவங்க தாண்டா திரைத்துறையை வளர்த்து விட்டு, அவங்க தாண்டா ரஜினி கிஜினி எல்லாம் கமல்லாம் வளர்த்து விட்டு எல்லாத்தையும் நம்மளை வந்து சினிமாவில் பூத்தி வச்சு நாசம் பண்ணுது. சினிமான்னு. ஆனால் அதே சினிமா துறையை தேர்ந்தெடுத்து அந்த சினிமாவில் 30 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்ந்து இந்த சினிமாவில் வந்து மக்களுக்கான நாட்டில் இருக்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுனது மட்டும் இல்லாமல் இப்படியே சினிமாவில் பேசிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மக்களுக்கான பிரச்சனை தீராதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து மக்களுக்காக தனியால் கட்சி ஆரம்பித்து வந்து இன்றைக்கி சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு பேர். அதனால தாண்டா அவர் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அடிக்கட்ட முட்டா பயிலா எவனாவது இது வந்து கம்பேரிசனில் கேட்டிங்கன்னா இதுதான் என்னுடைய பதில். ஏன் மற்ற நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ஏன் விஜய் ஒரு நடிகராக இருந்து அரசியல் கட்சி வரும்போது சப்போர்ட் பண்ண அப்படின்னா அவர் எந்த திராவிட கட்சிகள்டையும் போய் ஐக்கியமாகலை, யாரு காலிலையும் போய் சரண்டராகலை, யாருக்காகவும் அடி பண்ணிக்கல, யாரையும் வந்து உதாசீனப்படுத்தலை. இந்த கட்சி அந்த கட்சின்னு உதாசீனப்படுத்தாமல் தான் கட்சி ஆரம்பிக்கும் போதே தன்னுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதே மாதிரி கட்சியில் வந்து சேர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தது என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒத்தாலாக மொத்த மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவனாக இன்றைக்கி நான் விஜய் அவர்களை பார்க்குறதுனால தான் நான் மெனக்கெட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி போன நடிகர்கள்லாம் அல்லு சில்லு காசுக்கு ஆசைப்பட்டு அவங்க இதுக்கு மேலே ஏதாவது அவங்கள பற்றி பேசணுன்னா நமக்கு படம் கிடைக்காது, படம் வாய்ப்பு கிடைக்காது, நம்மளால் படம் எடுக்க முடியாதுன்னு பயந்து கேவலமாக அவங்க காலில் விழுந்து கிடக்கிற அயோக்கிய பயல்களை தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. அதனால தான் கழுவியை ஊற்றுறேன். இனியோ நம்ம முதல்ல மாறலைன்னா இவங்க அப்படி தான், இவங்க ஜாலியாக இருப்பாங்க, இவங்க சம்பாதிப்பாங்க, நல்லா சொகுசாக இருப்பாங்க, நம்மளை வந்து தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலைன்னா திமுகவுடைய திருச்சி மாநாட்டில் ஒரு சில சம்பவம்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி தான் நம்ம நிலமை. அந்த என்ன சம்பவன்றதை நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோ கேவலம் ஐயா, அவ்வளோ கேவலம். ஓகே கைஸ், பை.